உங்கள் அப்பா சாப்பிட்ட அதே சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டயபிட்டிஸ் வரும். ஆனால் அது தவிர ஒரு வழி இருக்குது. அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டயட் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டயபிட்டிஸ் பற்றி கவலைப்பட வேணாம். 95% டயபிட்டிஸ் வந்து ஜெனட்டிக் கிடையாது, லைஃப் ஸ்டைல். ஸோ அப்போது ஜீன் ஒரு கன்னுனா அந்த கன்னை சுடுறது யார் தெரியுமா? உங்களோட உணவும் உங்கள் லைஃப் ஸ்டைலும். ஸோ நிறைய பேர் உடம்பை குணப்படுத்திடுறோம், ஆனால் மனசை குணப்படுத்தாமல் போயிடுறோம். அதனால் அந்த பேஷண்ட் ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி அதே நோயோட வராங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறது உங்களுக்காக கிடையாது, உங்கள் ஃபேமிலிக்காக. ஏன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இல்லைன்னா கஷ்டப்படுறது அவங்க தான். ஐசியூக்கு வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ கஸ்டமரோ யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களோட மனைவியோ உங்களோட ஹஸ்பண்டோ இல்லோட பசங்க தான் கண்ணீரோட வெளியில் உங்களுக்காக காத்துட்ருப்பாங்க. அப்போது அது வரைக்கும் போகாமல் இப்பயே நீங்கள் ஹெல்த்தியாக ஆரம்பிங்க. பிகாஸ் நீங்கள் ஹெல்த்தியாகிறது தான் உங்கள் ஃபேமிலி ஹெல்த்தியாகிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். உங்கள் ஃபேமிலி ஹெல்த்தி ஆகிடுச்சுன்னா இந்த சொசைட்டி ஹெல்த்தி ஆகிறதுக்கான முதல் ஸ்டெப். இந்த சொசைட்டி ஹெல்த்தி ஆகிறது தான் நம்ம நாடே ஹெல்த்தி ஆகிறதுக்கு முதல் ஸ்டெப். So let's join together and make India a healthy country. Thank you.